நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம தோட்டத்தில் எப்படிலாம் நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஸோ அது வந்து எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ஊற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 3 டைப்பாக வந்து செடிகளுக்கு எல்லாமே தண்ணி வந்து பாய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ அது என்னென்ன டைப்பு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ வாங்க. பெரிய மரங்களுக்கு, அதாவது நம்ம பப்பாளி மரம், வாழை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி பெரிய மரங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து மோட்டர் போட்டு இந்த ஓஸ் வழியாக தான் நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். சின்ன செடிகளுக்கு நம்ம இந்த மாதிரி பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இந்த மாதிரி பாத்தி வந்து சின்ன சின்னதாக உள்ள வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவரும். ஸோ நம்ம வந்து சின்ன செடிகளுக்கு இந்த மாதிரி பாத்தி மாதிரி நம்ம வந்து போட்டு தண்ணி பாய்க்கிறோம். இதனால அப்படின்னா வேர்களுக்கு நம்ம வந்து தண்ணி வேகமாக ஊற்றமச்சில் பாதிப்பு இருக்காது. ஸோ இது மாதிரி தண்ணியும் கூட கொஞ்சம் நேரம் கெட்டி கிடக்கும். அதனால நமக்கு வந்து வெயில் அதிகமாக அடித்தாலும் தண்ணி வந்து செடிகளுக்கு வந்து நல்லா தக்க வச்சுக்கிடும். அடுத்ததான் நம்ம வந்து 3வது எப்படி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன விதைகள்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் போட்டு செடிகளை வந்து வளர்ப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து தண்டுலாம் ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ரேயர் வந்து வச்சுருக்கிறோம். இந்த ஸ்ப்ரேயர் வச்சு இந்த சின்ன சின்ன பேக்கில் நம்ம வந்து இப்படி வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த செடிகளோட தண்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ செடியுமே வந்து ரொம்ப சரியாது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 ஃபார்மட்டாக செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம். அந்தந்த ஸ்டேஜில் எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற பார்த்து ஊற்றுனால நமக்கு செடிகள் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது இல்லாமல் சில மரங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா, சில மரங்களுக்கு டெய்லியும், ஸோ இந்த மாதிரியும் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். அது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டனால அவங்களுக்கு ஒரு கிளியர்னஸ்காண்டி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் வீட்டு தோட்டம் பற்றி டவுட் இருந்தால் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள்.